நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சனி வக்ரகதியில் செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார். அந்த வக்ரம் அடையும் பொழுது 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை தருவார் என்பதை பற்றியும் சொல்ல இருக்கிறோம். வக்ரம் என்றால் என்ன? முதல்ல ஒரு கிரகம் சாதாரணமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் பின்னோக்கி செல்வது போல ஒரு தோற்றம் உண்டாகும். ஆக்சுவலாக பின்னோக்கி போவது என்பது எந்தெந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம அதை சொல்ல போகிறோம். சனி பொறுத்தவரையிலையும் இந்த 12/5/2021 முதல் 27/9/2021, அதாவது 12/5/2021 முதல் 27/9/2021 வரை வக்ரகதியில் தான் இருப்பார். அதாவது 27/9/2021 தான் அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 12/5/2021 வக்ரம் துவங்கி 27/9/2021 வக்ர நிவர்த்தி பெறுவது வரைக்கும் மொத்தம் 139 நாட்கள், சரியாக 139 நாட்கள் வருகிறது. இந்த 139 நாட்களும் என்ன பலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். சுபகிரகங்கள் வக்ரம் பெற்றால் அசுப பலன்களை தருவார்கள். அசுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுப பலன்களை தருவார்கள். ஆனால் அசுப கிரகமாக இருந்தாலும் அவர் அதாவது ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு மேஷத்துக்கு 10ஆம் இடம், நல்ல 11ஆம் இடம் சுப ஆதிபத்தியம். அப்போ சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு வீட்டுக்கு சனி வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நெகட்டிவ் பலனை தான் தருவார். சனி 5ஆம் இடத்துக்கு, அதாவது சனி பகவான் இப்போ மகரத்தில் இருக்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் சனி இப்போ வக்ரம் பெறுகிறார். திருவோணம் என்பது சந்திரனுடைய சாரம், சந்திரன் என்பது சனிக்கு பகை. அப்போது இந்த வக்ரமான காலகட்டங்களில் சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள், 4ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியமுடைய காரகத்துவங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய, பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சனி பகவான் பொறுத்தவரையிலும் மகரத்தில் தான் இருக்கிறார். மகரத்தில் தான் வக்ர நிலை, வக்ர கதி அடைகிறார். பிறகு வக்ர நிவர்த்தியும் இங்கே தான், வேறு வீட்டுக்கு பின்னாடி முன் வீடோ பின் வீடோ இல்லை. சனிக்கு 5ஆம் இடத்திற்கு சூரியன் சஞ்சாரிக்கும் காலம். இப்போ சனி மகரத்தில் இருக்காருங்க. சூரியன் சஞ்சாரம் செய்யும் 5ஆம் இடம் அப்படின்னும்பொழுது ரிஷபத்துக்கு வரும் காலம், அதாவது இந்த காலம் இல்லை, எப்பவுமே ரிஷபத்துன்னு சொல்ல முடியாது. சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வருவார். அது சனி எந்த வீட்டில் அடுத்த 2.5 வருஷம் பொறுத்து கும்பத்துக்கு போவார். அப்போ அங்கேருந்து 5ஆம் இடம்னும் போது உங்களுக்கு அப்போ மிதுனம் ஆகிடும். ஸோ சனிக்கு 5ஆம் இடத்திற்கு சூரியன் சஞ்சாரிக்கும் காலம் சனி வக்ரம் பெறுவார். அப்போது சனி ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறாரா? ஆடி மாதத்தில் சனி உச்ச வக்ரகதியில் இருப்பார். 9ஆம் இடமான கன்னிக்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 9ஆம் இடமான. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலம் என்பது மொத்தம் 139, 139 நாட்கள். இந்த வக்ரகதியில்
12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது கிரகங்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் தனுசு ராசிக்கு சனி வக்ரம் பெற்றதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அதாவது தீய பலன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல இருக்கோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் இருக்கார். 3ஆம் இடம் முக்கால் சுபம்னு சொல்லக்கூடிய இடம். இருந்தாலும் ஸ்தான பலம் இருக்கிறது அவருக்கு. அந்த வீட்டு அதிபதி சனி ஆட்சி பெற்று இருப்பது ஸ்தான பலத்தை தருகிறது. இப்போ சனி பகவான் உங்களுக்கு 2க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 2ஆம் இடத்துல மகரத்தில் இருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார். இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்பது நல்ல இடம்தாங்க. 2 முழு சுபம், 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம். அப்போ மொத்தத்தில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு சனி பகவான் நல்லதையே செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். சுப பலனையை தருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 2ஆம் இடத்தில் இருந்து வந்து, அதாவது டிசம்பர் 26 2ஆம் இடத்துல இருக்கார். தனுசு ராசி அது 2ஆம் இடம் மகரத்தில். அப்படி இருக்கும்பொழுது நல்ல ஒரு வருவாய், பணவரவு, பொருள் வரவு, நல்ல ஒரு சம்பாத்தியம், வேலை விஷயங்களாகட்டும், சொந்த தொழில்களாகட்டும் நல்ல ஒரு ஷைன் ஆகி நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு இது வரைக்கும். இப்போ இந்த 12/5/2021 சனி வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு நெகட்டிவாக மாறக்கூடிய ஒரு சூழல். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் இப்போது ஒரு தொய்வு, ஏற்கனவே இப்போது வந்து சரியில்லாத ஒரு சூழலாக தான் இருக்குது. அதே நேரத்தில் கண்டிப்பாக ஒரு தொய்வு ஏற்படும். அப்போ வருமானம் குறைய ஆரம்பிக்கும். வருமானம் குறைஞ்சால் எல்லா ஆங்கிள்லேயும் பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று இருப்பது குடும்ப மேன்மையையும் காட்டுச்சு, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை காட்டுச்சு. இப்போது குடும்பத்தில் கூட வக்ரம் பெறுவதால் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இது மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. அதே நேரத்தில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருந்துச்சு. இப்போது அது வந்து நெகட்டிவாக மாறி உங்கள் சொல் எடுபடாத அளவுக்கு ஆகிடும். அதனால் நீங்கள் பேசாமல் இருப்பதே சால சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சனியினுடைய 2ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்துக்கே இப்படி அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்னும் போது தைரிய வீரிய ஸ்தானம். உங்களுக்கு பல வகையில் வருமானம் வந்துச்சு, இப்போ கஜானாவை நிரப்பிச்சு, பணம் பல வகையில் வந்து பொருளாதார வரவும் வந்துச்சு, தைரியம் இருந்துச்சு. பணம் வந்தால் எல்லாமே வருமே, தைரியமும் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது அந்த 3ஆம் இடத்து அதிபதி வக்ரம் பெறுவதால், சனி 2ல் வக்ரம் பெறுவதால் தைரியம் கூட உங்களுக்கு, பணம் வரவு நின்று போன உடனே தைரியமும் உங்களுக்கு இதுவாகி ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு, ஒரு பய உணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் இளைய சகோதரன்லாம் உங்களுக்கு ஒத்துமையாக இருந்தாங்க. இப்பொழுது அவங்க கூட பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. தூர தேசத்திலிருந்து இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ அதுலேயும் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு, அவங்களுக்கும் சரியில்லாத ஒரு சூழல். மொத்தத்தில் பார்க்கும்போது எடுக்கும் முயற்சிகள் யாவும் காலதாமதம் ஆகக்கூடிய ஒரு சூழல். இப்படி இந்த தனுசு ராசிக்கு சனி வக்ரம் பெறுவது என்பது சரியில்லாத ஒரு சூழலாகத்தான் அமைகிறது. பார்வை பலத்தை நாம் பார்ப்போம். ஸ்தான பலத்தை பார்த்தோம். பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டை சனி பார்ப்பார் மகரத்திலிருந்து. 4ஆம் இடம் என்பது அதாவது தாயார் ஸ்தானம், குடும்பஸ்தானம், வண்டி வாகனங்கள், கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம்.
இப்போ கல்வி பயிலும் மாணவியர்கள் அவங்க ஆன்லைனில் தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இப்போதைக்கு அது கூட சரியில்லாத ஒரு சூழல். படிப்பில் கொஞ்சம் அதிகம் நாட்டம் செலுத்த முடியாமல் படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க. இப்போ படிப்பில் தேர்ச்சி சதவிகிதம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 139 நாட்கள் வக்ரம் பெறுகிறார்கள் இல்லையா. அதே நேரத்தில் வண்டி வாகனங்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம், லாபம், வருமானம் கிடைச்சது. இப்போ அதனால் இப்போது நிலைமை சரியில்லாத காரணத்தால் அதனால் வருமானம் கூட குறைஞ்சி போச்சு. வருமானமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் தாயாருடைய தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்களால் லாபங்கள் இல்லாமல் போச்சு. வீட்டில் வெறுமனே நிப்பாட்டி வச்சுட்டுருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. தாயாருடைய சுகஸ்தானமும் அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு திடுதிப்பில் வீட்டில் எதா செலவுகள் வைக்கும். எலக்ட்ரிக்கல் ஒயர் மாற்றுறேன், ப்ளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன், இப்போ பேஸ்டிங் பண்ணுறேன், கலரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கிடாதீங்க. இது மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப பிரச்சனை. அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட 3 மடங்கு செலவு கொண்டாந்து விட்டுரும். பிறகு உங்களுக்கு பிபி, சுகர் எதிரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அடுத்தது பார்வை பலம் 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8 என்பது உங்களுக்கு கடகம். கடகத்தை சனி பகவான் பார்க்கிறாருன்னு சொன்னால் 8ஆம் இடம்னாலே சரியில்லாத இடம். அந்த இடத்த போய் சனி பார்த்ததுன்னு சொன்னால் அசிங்கம், அவமானம். இப்போது வருமான குறைச்சல்னு சொன்னால் கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை, வாங்கின இடத்த திருப்பி ரீபே பண்ண முடியாத ஒரு சூழல் வரும். அதில் சில அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம் மட்டும் இல்லைங்க, நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஒரு பகைநிலை ஏற்படும். அசிங்கம், அதாவது கௌரவ குறைச்சல் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிலர் வயோதிகர்களாக இருப்பவர்களுக்கு உடம்பு முடியாமல் இப்போ தான் எழுந்து உக்காந்துருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, உடம்பு பரவாயில்ல அப்படின்னு டிசம்பர்லேருந்து இப்போது 11/5/2021 வரைக்கும் ஓகேங்க, உடம்பு இப்போ சுகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை. மறுபடியும் அவங்க ஒரு பேஷன் நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். உடம்பு முடியாமல் போயிடும். ஏன்னா 8ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். மறுபடியும் மருத்துவமனை வாசம், இல்லை வீட்டிலேயே பெட்டில் படுத்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் உடம்பு சுகமின்மை, உடம்பால் சில பிரச்சனைகள், வியாதிகள் வரக்கூடிய சூழல். இப்படி நம்ம பலவாறாக இந்த சனியினுடைய வக்ர பெறுவதால் ஏற்படும் நன்மைகளை காட்டிலும் நன்மைகளே இல்லைன்னே சொல்லலாம். தீய பலன்கள் தான் அதிகமாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுங்க இந்த தனுசு ராசிக்கு. இந்த தனுசு ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 7.5 சனியும் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த 7.5 சனிக்கு நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் டெய்லி சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மொத்தத்தில் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க இந்த சனி பெயர்ச்சிக்கு, அதாவது சனி வக்ர காலங்களில் எல்லா நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.